வணக்கம் நேயர்களே! இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. அ இவ்வளவு நாள் ஆளுநர் ரொம்ப அமைதியா இருந்தாரு. தாவேகா அரசுக்கும், ஆளுநருக்கும் பயங்கர இணக்கம் இருக்கு. 2 பேரும் அ இதற்கு முன்னால இருந்த ஆட்சியில எப்படி திமுக அரசும், ஆர்.என். ரவிக்கும் எப்பவுமே முட்டிக்கிச்சோ, அந்த மாரி இல்லாம, இந்த சட்டமன்றத்தில பார்த்தீங்கன்னா, ஆளுநருடைய கோரிக்கைய ஏத்துக்கிட்டு, ஆளுநர் கேட்கறதுக்கு முன்னாலே, நாங்க தேசிய கீதத்த 2 முறை பாடிடுறோம் அப்படின்னு தாவேகா அரசு ரொம்ப பணிஞ்சு போனதும், ஆளுநரும் தாவேகா அரச அப்படியே ஆஹா! ஓஹோன்னு புகழ்ந்ததும், இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். சரி, ஆளுநருக்கும் இவங்களுக்கும் ஏதோ அட்ஜஸ்ட்மென்ட்ல ஓடுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா, இப்போ மறுபடியும் ஆளுநர் தன்னுடைய சுயரூபத்த காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்னடா இவ்ளோ நாள் பேசாம இருந்தாங்களே, எந்த பிரச்சனையும் பண்ணலையே, வேடிக்கை பார்க்குறாங்களே அப்படின்னு நெனச்சா, இப்ப மெதுவா பிரச்சனை ஆரம்பிக்குது. அதாவது ஜூலை 1ஆம் தேதி தமிழ்நாடுடைய பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் போய் அமித்ஷாவ சந்திச்சுட்டு வராரு. அமித்ஷாவ சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பல கேள்விகளை எழுப்பிட்டு இருக்கு. ஜூலை 1ஆம் தேதி அமித்ஷாவ சந்திக்கிறாரு. அமித்ஷா என்ன சொன்னாரோ, இல்ல அமித்ஷா சொன்னதுக்கு அப்புறம் இவர் செய்றாரா அப்படிங்கிறது அவங்க தான் தெளிவுபடுத்தணும். ஆனா சந்திச்சுட்டு வந்த 2வது நாளே பார்த்தீங்கன்னா, ஜூலை 3ஆம் தேதி மதுரையில போய் வைகை நதியுடைய புனரமைப்ப நான் ஆய்வு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாரு. போனவரு அங்க எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டு வந்து ஒரு மேடையில பேசுறாரு. அந்த மேடையில பேசும்பொழுது என்ன சொல்றாருன்னா, "நான் அந்த பக்கமா போம்போது இதுதான் வைகை நதி அப்படின்னு சொன்னாங்க. என்னப்பா இதுதான் நதின்னு சொல்றீங்க? இங்க தண்ணியே இல்லையே!" அப்படின்னு பார்த்தோனே எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா போச்சு. இந்த அரசு வைகை நதியை புனரமைக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இதே மாதிரி தொடர்ந்துச்சுன்னா, நாங்க இறங்கி இத செய்ய வேண்டிய தேவை இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. உடனே பார்த்தீங்கன்னா, முதல் எதிர்ப்பு தாவேகா அரசுகிட்ட இருந்து வரல. அவங்க சரி ஆளுநர் ஏதோ பேசிட்டு போறாரு. நம்ம சைலன்ட்டா கடந்து போயிடுவோம் அப்படின்னு நெனச்சு அமைதி காக்கும் பொழுது, திமுக களத்தில் இறங்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. "என்ன மறுபடியும் உங்க வால ஆட்ட ஆரம்பிச்சுட்டீங்களா ஆளுநர் அவர்களே? நீங்க என்ன இங்க பேரலல் கவர்ன்மென்ட் ரன் பண்ண ட்ரை பண்றீங்களா? வைகை நதிய புனரமைக்க நீங்க யாரு? நீங்க என்ன கான்ஸ்டிடியூஷனலி எலக்டட் அத்தாரிட்டியா? நீங்க நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர் தான. அதுவும் முழு நேர ஆளுநர் கூட நீங்க கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது, நீங்க எப்படி இதெல்லாம் பேசலாம்?" அப்படின்னு கடுமையான கண்டனம் நியாயமா முதலமைச்சர் விஜய் கிட்ட இருந்து வந்திருக்கணும். ஆனா நம்ம ஆளு மேடையில தான் ரொம்ப வீரவசனம் எல்லாம் பேசுவாரே தவிர, ஆக்சுவல் பிரச்சனைன்னு வந்துட்டா களத்துல இறங்கி கவுண்டர்லாம் குடுக்க மாட்டாரு. அவருக்கு ஸ்கிரிப்ட்ட யாராவது ரெடி பண்ணி குடுக்கறதுக்கு ஒரு 2, 3 நாள் ஆகும். ஆனா அதுக்குள்ள உடனே எதிர்ப்பு திமுக தரப்புல இருந்து வந்துருச்சு. திமுக தரப்புல எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே தாவேகா பதபதச்சு போயிடுச்சு. அடடா! திமுக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்களே! இதுக்கப்புறம் நாம பேசாம இருந்தா, அது நமக்கே பேக் ஃபயர் ஆயிடுமே அப்படின்னு வேண்டா வெறுப்பாக அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு பிரஸ் மீட் குடுக்குறாரு. அந்த பிரஸ் மீட்ல இத பத்திய கேள்விக்கு அவர் பதில் சொல்லும்பொழுது, "ஆளுநர் இந்த மாதிரி பண்றதெல்லாம் சரியில்லைங்க. இனிமேல் இந்த மாரி நடந்துருச்சுன்னா, நாங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். நாங்க உடனே நடவடிக்கையில இறங்குவோம்." அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அதிகாரிகள் யாரும் இந்த மாரி ஆளுநர் தரப்புல இருந்து சர்வே கிர்வேன்னு வந்தாங்கன்னா, அவங்க ஒத்துழைப்பு குடுக்கக் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் இன்ட்ரஸ்டிங் ட்விஸ்டே இருக்கு. இன்னைக்கு ஆளுநர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக பொதுமக்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. அதாவது பொதுமக்களே, உங்களுக்கு இந்த ஆட்சியில ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா, நீங்க கவலைப்பட வேண்டாம். காவல்துறைக்கு வேண்டாம், நீதிமன்றத்துக்கு வேண்டாம், இல்ல அரசு அதிகாரிகள போய் நீங்க கேட்க வேண்டாம். நேரா லோக் பவனுக்கு வாங்க. என்கிட்ட கம்ப்ளைண்ட்ட குடுங்க. நான் உடனே இந்த அரசாங்கத்துக்கிட்ட பேசி, உங்க பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி தரேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இதற்கு இடையில பார்த்தீங்கன்னா, திமுக தரப்பில இருந்தும், பாஜக தரப்பில இருந்தும் ஆளுநர சந்திச்சிருக்கிறாங்க. திமுக எதற்கெல்லாம் சந்திச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வைகோ அவர்கள் பேசியது. அதாவது என்னுடைய 2 எம்.எல்.ஏக்கள ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லுங்க. நான் இடைத்தேர்தல்ல அவங்களுக்காக பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு விஜய் என்கிட்ட சொன்னதாக ஒரு பிரஸ் மீட்ல வைகோ பேசியிருக்கிறாரு. இது வெளிப்படையான ஒரு குதிரை பேர அரசியல். இப்படிப்பட்ட ஒரு வெளிப்படையான குதிரை பேரத்தில் ஈடுபட்டதுக்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் மீது நாங்க வழக்கு பதிவு செய்யணும். அதுக்கு நீங்க எங்களுக்கு பர்மிஷன் குடுக்கணும் அப்படின்னு ஆளுநர்ட்ட போய் கடிதம் குடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கேபினட் புரோட்டோகால மீறி தாவேகாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள், அதாவது விஜய்க்கு நெருக்கமான நபர்கள் கேபினட் மீட்டிங்லலாம் கலந்துக்கிறாங்க. இது ஆஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட்க்கு எதிரானது. இது மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
இன்னைக்கு மறுபடியும் ஆர்.எஸ். பாரதி தலைமையில நேரடியா போய் ஆளுநர மீட் பண்ணி வெளிப்படையாக குதிரை பேரம் நடக்குது. அது மட்டும் இல்ல, எதிர்க்கட்சி தலைவர்களை வேணும்ட்டே அச்சுறுத்தணும்ங்கறக்காக, ஒண்ணுமே இல்லாத கேஸ்லலாம் அரெஸ்ட் பண்ணி, போலீஸ் விசாரணை அப்படிங்கிற பேர்ல, நீங்க வந்து தாவேகால சேரணும். உங்க எம்.எல்.ஏ பதவிய ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவுல வந்து சேருங்க. அப்படின்னு மிரட்டி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எங்க கட்சியில இருக்கக்கூடிய எம்.எல்.ஏக்கள் கிட்ட பேரமும் பேசப்பட்டிருக்கு. திமுக எம்.எல்.ஏ ஆஸ்டின் அவர்களிடம், நீங்க உங்க எம்.எல்.ஏ பதவிய ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால வந்து சேர்ந்தீங்கன்னா, உங்கள மறுபடியும் இடைத்தேர்தல்ல நிக்க வச்சு, ஜெயிக்க வச்சு அமைச்சர் பதவி குடுக்குறோம் அப்படின்னு ஆசை காட்டியிருக்கிறாங்க. இன்னொரு எம்.எல்.ஏ கிட்ட 50,00,00,000 நாங்க தர்றோம். நீங்க உங்க பதவிய ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால வந்து சேருங்க. அப்படின்னு நேரடியாக தாவேகா தரப்பிலிருந்து பேரம் பேசப்பட்டிருக்கிறது. குதிரை பேரம் நடந்திருக்குது. அப்படின்னு கொண்டு போய் கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. இதற்கு முன்னால முதல்ல குதிரை பேரம் நடக்குதுன்னு கம்ப்ளைண்ட் குடுத்தது என்னமோ அமமுக தலைவர் டிடிவி தினகரன் தான். ஆனா அதிலேயே ஆளுநர் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததா தெரியல. இப்போ திமுக குடுத்தது பத்தாதுன்னு பாஜக தரப்புல இருந்து நயினார் நாகேந்திரன் அவர் பங்குக்கும் போய் ஆளுநர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கிறாரு. இந்த கம்ப்ளைண்ட்ல பல விஷயங்கள், அதாவது இந்த 50 நாள்ல தாவேகா ஆட்சியில என்னெல்லாம் அக்கிரமம் நடக்குது, அநியாயம் நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறாரு. வழக்கம் போல சட்டம் ஒழுங்கு சரியில்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த குதிரை பேரம் விஷயத்த சொல்லியிருக்காரு. கேபினட் புரோட்டோகால் அபிஷியல் சீக்ரெட் ஆக்ட்ஸ மீறுறாங்க. இதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் மட்டும் இல்லாம மாமூல் அராஜகம் தலைவிரித்து ஆடுது. அதே மாரி ஏகப்பட்ட டெண்டர் முறைகேடுகள் நடக்குது. நியமனங்களுக்கு காசு வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதுல ஆதாரங்களோட சில விஷயங்கள குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது அசிஸ்டன்ட் புரொஃபசர்ஸ் அப்பாயின்ட்மென்ட்லயும் ஏகப்பட்ட குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நேத்து பார்த்தீங்கன்னா, தாவேகா வழக்கறிஞர் அணியைச் சேர்ந்த ஒரு பெண்மணி வெளிப்படையாக வந்து தாவேகா அமைச்சர் புஷி ஆனந்த் மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அதாவது அரசு வழக்கறிஞர்களை நியமிப்பதுல கிட்டத்தட்ட 5,00,000 30,00,000 வரைக்கும் லஞ்சம் வாங்கிக்கிட்டு இவங்க போஸ்டிங் போடுறாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் நாங்க ஒழிச்சுட்டோம் அப்படின்னு பேசுறவங்க, அதெல்லாம் எதுவும் ஒழிக்கல. இன்னமும் அமோகமா பார்ட்டி ஃபண்ட் கலெக்ஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு. என்ன அதுக்கு பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற பேர மட்டும் எடுத்துட்டாங்க. ஆனா இதெல்லாம் வழக்கம் போல நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படின்னு ஒரு நீளமா ஒரு லிஸ்ட் ஆஃப் குற்றச்சாட்டுகளை நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு கொண்டு போய் குடுத்திருக்கிறாரு. எப்படி திமுக ஆட்சி காலத்துல டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பெட்டிய கொண்டு போய் அண்ணாமலை ஆளுநர் ஆர்.என். ரவி கிட்ட குடுத்தாரோ, அதே மாதிரி இன்னைக்கு ஒரு லெட்டர நயினார் நாகேந்திரன் கொண்டு போய் டிவிகே ஃபைல்ஸ் அப்படிங்கிற பேர்ல குடுத்திருக்கிறாரு. ஆளுநர் இதுல நடவடிக்கை எடுப்பாரா? அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா ஜூலை 1ஆம் தேதி ஆளுநர் போய் அமித்ஷாவ சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம், அடுத்து இது போன்ற நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கும் பொழுது, நமக்கு பல கேள்விகள் எழுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல ரொம்ப தெளிவா என்ன சொல்றாரு? இதற்கு முன்னால இருந்த அரசு மாரி கண்மூடித்தனமா ஒன்றிய அரச நாங்க எல்லாத்துலயும் எதிர்க்க மாட்டோம். எப்போ எதிர்க்கணுமோ அப்ப எதிர்ப்போம். மத்தபடி எல்லா விஷயங்களையும் நாங்க சுமூகமா பேசி தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்து நாங்க நடவடிக்கை எடுக்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த வகையில தான் ஆளுநரையும் நாங்க அனுசரிச்சு போறோம். எல்லாத்துக்கும் நாங்க ஆளுநரோட முட்டிக்க விரும்பல அப்படிங்கிற ஒரு லாஜிக்கையும் தாவேகா தரப்புல இருந்து சொல்றாங்க. சரி, இவங்க சொல்லக்கூடிய இந்த லாஜிக் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லனாலும், இந்த லாஜிக் படிதான் இவங்க செயல்படுறாங்க அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டா, தமிழ்நாட்டு மக்களுடைய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஆளுநர் தான் இன்னைக்கு வெளிப்படையா சொல்லிட்டார்ல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட வாங்க. நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல. ஆளுநர் மதுரைக்கு போகும்பொழுது, வைகை நதி மட்டும் தானே அவர் கண்ல பட்டுது. ஏன் மதுரை ஹைகோர்ட்ல அவ்ளோ கேஸஸ் பெண்டிங்ல இருக்கே? மதுரை ஹைகோர்ட்ட சேர்ந்த ஒரு நீதிபதி, இங்க மக்களுக்கு எதிரான பல தீர்ப்புகளை வந்து தொடர்ந்து குடுத்துக்கிட்டு இருக்கிறாரே. இதெல்லாம் ஏன் ஆளுநர் கண்ணுக்கு படல? இதெல்லாம் ஏன் சீரமைக்கணும்னு ஆளுநருக்கு தோணல? அப்படிங்கிற கேள்விய விஜய் அரசு கேட்கலாம் இல்லையா? அதே மாதிரி 10 வருஷமா மதுரை எய்ம்ஸ் கட்டப்படாமலேயே இருக்கு. இன்னமும் செங்கல் அளவுல தானே இருக்குது. இத ஏன் நீங்க 6 மாசத்துல முடிச்சு குடுக்க கூடாது? அப்படிங்கிற ஒரு கேள்விய மக்கள் சார்பாக விஜய் அரசு வைக்கலாம் இல்லையா? ஆளுநர் என்ன சொல்றாரு? மக்களுக்கு விரோதமான எந்த செயலையும் நாங்க செய்ய மாட்டோம். இந்த அரசாங்கத்தோட சேர்ந்து ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய நான் மக்களுடைய பிரச்சனைகள், குறைகள் எல்லாம் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நாளா மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குறை என்னன்னா, நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது எங்களுக்கு தேவையில்லாத ஆணி. இதனால ஏழை எளிய மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கோச்சிங் கிளாஸ்க்கு லட்ச லட்சமா செலவழிக்க அவங்க கிட்ட காசு இல்ல.
அது மட்டும் இல்லாம குழந்தைங்க மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு காரணமாகி தவறான முடிவு எடுக்கக்கூடிய லெவலுக்கெல்லாம் போறாங்க. இந்த நீட் தேர்வு எங்களுக்கு தேவையே இல்ல அப்படிங்கிறதுக்காக தான் கடந்த அரசு ஏ.கே. ராஜன் தலைமையில ஒரு கமிட்டிய உருவாக்கி, அதுல ஆய்வு பண்ணி, ஒட்டுமொத்த சட்டமன்றத்துல இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து 2 முறை தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநர் ஆர்.என். ரவி கிட்ட குடுத்தாங்க. அவர் அத கிடப்புல போட்டுட்டு, அப்புறம் ஒரு 4 வருஷம் நீண்ட நெடிய சட்ட போராட்டத்துக்கு அப்புறம், ஆளுநர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்ப திமுக அரசு போராடி வாங்கிட்டு வந்தது. ஆனா, ஒன்றிய அரசு அதற்கு எதிராகவே குடியரசுத் தலைவரை விட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் விளக்கம் கேட்க வச்சது அப்படிங்கிற கூத்தெல்லாம் நாம பார்த்துக்கிட்டு இருந்தோம். உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு ஆளுநர் நினைக்கிறாரு. ஆளுநரோட ஒத்துமையா நாம செயல்படணும் அப்படின்னு விஜய் அரசு நினைச்சதுன்னா, இந்த நீட் தேர்வ ரத்து செய்யறதுக்காக விஜய் அரசும், ஆளுநரும் சேர்ந்து ஏன் நேரடியா போய் ஒன்றிய அரசு கிட்ட பேசி நிரந்தர ஒரு தீர்வை பெற்றுத் தர முடியாது? நீங்க தானே சொன்னீங்க, கடந்த கால திமுக ஆட்சி மக்கள ஏமாத்திட்டு இருந்தது அப்படின்னு. இப்பதான் உங்களுக்கு ஆதரவான ஒரு ஆட்சி வந்திருக்கே. ஆளுநர் தான் சொல்றாரே, மக்கள் குறைகள்லாம் நாங்க தீர்த்து வச்சுர்றோம் அப்படின்னு சொல்லி. அப்ப மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குறைகளை தீர்த்து வைக்க ஆளுநர் கூட சேர்ந்து ஏன் விஜய் அரசு ஒத்துழைக்க கூடாது? இல்லங்க. பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரிதான். நாங்க பாஜகவை கொள்கை ரீதியாக எதிர்க்கிறோம் அப்படின்னு விஜய் அரசு கிளைம் பண்ணா, ஏன் பாஜகவுக்கு ஆதரவான பல விஷயங்கள தமிழ்நாட்டுல நீங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்கீங்க? ஒரு பக்கம் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸுக்கு கட்டுப்பாடே இல்லாம அனுமதி குடுக்குறீங்க. அப்படி நீங்க அனுமதி கொடுக்கக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல மும்மொழி கொள்கை கட்டாயம் அப்படின்னு ஒன்றிய அரசு ஆர்டர் போடுது. அதை நடைமுறைப்படுத்த சொல்லுது. அப்ப பின்வாசல் வழியாக மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்குள்ள நுழையறதுக்கு நீங்களும் ஒரு முக்கிய காரணமாக ஒன்றிய அரசுக்கு இணக்கமா செயல்படுறீங்க அப்படின்னு தானே நாம அத பார்க்க வேண்டியிருக்கு. கூட்டு குர்பானி குடுக்க கூடாது அப்படின்னு மதுரை ஹைகோர்ட் ஜட்ஜ் ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு தீர்ப்பு குடுக்குறாரு. உண்மையிலே சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலன் அப்படின்னு கிளைம் பண்ணக்கூடிய விஜய் என்ன பண்ணியிருக்கணும்? இல்லங்க இத நாங்க நடைமுறைப்படுத்த மாட்டோம். வி வில் ஃபேஸ் த கான்சிக்வென்சஸ் அப்படின்னு கடந்த கால ஆட்சியில திருப்பரங்குன்றம் விஷயத்துல திமுக சொன்ன மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, உண்மையிலேயே சிறுபான்மை மக்களுடைய நலன் சார்ந்து நீங்க செயல்படுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா தாவேக்கா அரசு என்ன பண்ணுச்சு? இதை நாங்க நடைமுறைப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி, காவல்துறை சார்பாக ஒரு கம்ப்ளையன்ஸ் ரிப்போர்ட் வேற கொண்டு போய் ஜட்ஜ் கிட்ட குடுக்குறீங்க. பாத்தீங்களா? நீங்க சொன்ன விஷயத்த ஒரு அக்ஷரம் பெசகாம நாங்க எப்படி நிறைவேத்திருக்கிறோம் கிரவுண்ட்ல அப்படின்னு சொல்லி, உங்களுடைய நேர்மைக்கான ஒரு சான்றிதழா, உங்களுடைய ஒன்றிய அரசுக்கு காட்டுற நேர்மைக்கான ஒரு சான்றிதழா கம்ப்ளையன்ஸ் ரிப்போர்ட்ட கொண்டு போய் குடுக்குறீங்க. திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ பேன் பண்ண சொல்லி, இந்து அமைப்புகள் இங்க திரையிடக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. நியாயமா நீங்க யார் பக்கம் நின்னு இருக்கணும்? தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் தானே நின்னு இருக்கணும். ஆனா இந்த இந்துத்துவா கும்பல் பக்கம் நின்னு திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ திரையிட விடாம செய்றீங்களே. விபிஜி ராம்ஜி திட்டம் அதாவது முன்னால மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு இருந்தத, அதுல சில மாற்றங்கள கொண்டு வந்து, இனி வரும் காலங்கள்ல இந்த திட்டத்தின் பேர விபிஜி ராம்ஜி திட்டம்னு நாங்க மாத்துறோம். அது மட்டும் இல்ல, இதுல 60% தான் ஒன்றிய அரசு குடுக்கும். 40% நிதிச்சுமைய மாநில அரசு ஏத்துக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு நிதிச்சுமைய தூக்கி உங்க தலையில வைக்கிறாங்களே. இத பல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பாஜக முதலமைச்சர்களே எதிர்க்கிறாங்க. ஆனா ஜூலை 1ஆம் தேதி முதல் இது நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய தாவேக அரசு அறிவிக்குது. ஒரு பக்கம் தாவேக அரசு தேர்தலுக்கு முன்னால இந்த திட்டத்தை எதிர்த்தது. காங்கிரஸ் அரசு தீவிரமாக எதிர்த்தது. இன்னைக்கு அதே காங்கிரஸும் தாவேகாவும் ஒரே கூட்டணியில இருக்கிறீங்க. இருந்தும் தாவேக அரசு இதை நடைமுறைப்படுத்துது. காங்கிரஸ் வேடிக்கை பாக்குதுன்னா, உங்களுடைய உண்மையான கொள்கை எதிரி யாரு? அப்படிங்கிற ஒரு கேள்விய நாம கேட்க வேண்டியிருக்கே. இப்படி எத்தனையோ விஷயங்கள சொல்லிட்டு போகலாம். அப்போ ஆளுநர் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, மக்களே உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தா அத எங்ககிட்ட வந்து சொல்லுங்க. இந்த அரசு கிட்ட அறிவுறுத்தி நாங்க அத சரி செய்து தர்றோம் அப்படின்னு அவர் சொல்றது, இங்க பேரலல் கவர்ன்மென்ட் ஒண்ணு ரன் பண்ணுது அப்படின்னு நாங்க எடுத்துக்கலாமா? அந்த பேரலல் கவர்ன்மென்ட் பிஜேபி கவர்ன்மென்ட் அப்படின்னு நாங்க எடுத்துக்கலாமா? இனி வரும் நாட்களில் அந்த பிஜேபி கவர்ன்மென்ட் என்ன சொல்லுதோ, அதுபடிதான் தாவேகா கவர்ன்மென்ட் செயல்படும் அப்படின்னு நாங்க எடுத்துக்கலாமா? யாரை ஏமாற்றுவதற்காக இந்த நாடகம் ஆடுறீங்க?
சும்மா உதட்டளவுல கொள்கை எதிரி, கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா கொள்கைக்கும் பூம் பூம் மாடு மாரி ஆமா, ஆமா, ஆமான்னு மண்டைய இருக்கிறீங்க. இதற்கு முட்டு குடுக்கறதுக்கு புதுசா உங்களுக்கு ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு. இவங்களெல்லாம் இவ்வளவு நாள் கொள்கைவாதிகள் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா, தாவேகா செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் தாவேகாவே இவ்வளவு முட்டு குடுக்கல. ஆனா, அந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகள் முட்டு குடுத்துட்டு இருக்கிறாங்க. இதே கூட்டணி கட்சி தலைவர்களை இழிவுபடுத்தி தேர்தலுக்கு முன்னால பேசுனாரு விஜய். கல்லாப்பட்டி கூட்டணி. அறிவாலயம் பக்கமா யாரு போனாலும் காசு குடுத்து அவங்கள கூட்டணியில சேர்த்துக்கிறாரு ஸ்டாலின்னு. அப்படிப்பட்ட கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னு இதே கூட்டணி கட்சி தலைவர்கள தான் அவ்ளோ கேவலமா பேசினாரு. அப்ப அது கல்லாப்பட்டி கூட்டணினா, இது என்ன கூட்டணி? வெத்தலப்பட்டி கூட்டணியா? தாவேக அரசு மக்கள் விரோதமா இவ்ளோ விஷயங்கள செய்யுதே, ஏதாவது ஒரு கண்டனம் ஸ்ட்ராங்கா யாராவது ஒரு தலைவர் கிட்ட இருந்து வந்திருக்கா? மாறாக இவர்கள் ஜனநாயகத்துக்கு எதிராக செய்யக்கூடிய குதிரை பேரத்த கூட உட்கட்சி பூசல் அப்படின்னு நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த பாஜக உள்ள வந்துறக்கூடாதோ, எந்த ஜனநாயகம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க தாவேக அரசுக்கு ஆதரவு குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போனீங்களோ, இன்னைக்கே அதே பாஜக தான் விஜயை இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்றான் அப்படிங்கிற மாரி அமித்ஷா சொல்றார், விஜய் செய்றாரு. அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையாக இருக்குது. இனி வரும் காலங்களிலும் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். கழகங்கள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு பாஜக சொன்னாங்க. அத நேரடியா அவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்த்தோம். நேரடியா செய்ய முடியல அப்படிங்கிறதுனால, இன்னைக்கு விஜய் மூலமாக செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. இது புரியாம விஜய் செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் முட்டு குடுத்து அவர காப்பாத்திக்கிட்டு இருக்கு. கேட்டா மாற்றத்த கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாற்றம்? மாற்றம்ங்கிறது நல்ல விதமான மாற்றமா இருந்தா பரவால்ல. இப்படி மோசமான ஒரு மாற்றத்தை நோக்கி தமிழ்நாட்ட இழுத்துட்டு போறாங்களே! அப்படிங்கிறது தான் வருத்தமாக இருக்கு. இன்னைக்கு இந்த ஆட்சியில பேச வேண்டிய பிரச்சனைகள், மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு. ஆளுநர் தான் கேட்டிருக்கிறார்ல. தயவு செஞ்சு மக்களே ஆளுநருக்கு கடிதம் எழுதுங்க. லோக் பவனுக்கு ஆளுக்கு வீட்ல இருந்து ஒரு கடிதத்த எழுதுங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பொதுவெளியில அமைச்சர் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக ஒரு வீடியோ பரவுது. அதற்கு எந்த நடவடிக்கையும் இல்ல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவைகுண்டம் எம்.எல்.ஏ. தன் கட்சியைச் சார்ந்த பெண்ணையே கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தினார்ன்னு, அந்த பெண் பொதுவெளியில வந்து 3 முறைக்கு மேல் முறையிட்டுட்டாங்க. ஆனா, சட்டமன்றத்துல அந்த எம்.எல்.ஏ. உட்கார வச்சு அழகு பார்க்கிறாங்களே தவிர, அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. உயர்கல்வித்துறை அமைச்சர் தகாத முறையில் மாணவர்களை தொட்டார்ன்னு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டது. இந்த நிமிஷம் வரைக்கும் தாவேகா அரசுல இருந்து அவர்கிட்ட எந்த விளக்கமும் கேட்கல. அரசு வழக்கறிஞர்களை நியமிக்க 30 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னு அமைச்சர் புஷி ஆனந்த் மீது வெளிப்படையாக அந்த கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞரே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் தரப்புல இருந்து எந்த நடவடிக்கையும் இல்ல. மக்கள் படத்த நானும் தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டவனையும் விடமாட்டேன் அப்படின்னு வீரவசனம் பேசினா மட்டும் போதாது சார். உங்க கட்சியில இருக்கிறவங்களே தொடர்ந்து இவ்ளோ முறைகேடுகள்ல ஈடுபடும்போது, இதுல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? மாறாக இவ்வளவு நாள் தீர்ந்து போன சக்தி மற்றும் பலர் ஊழல் சக்தி அப்படின்னு விமர்சித்த ஒரு கட்சியில ஊழல்லயே ஊறிப் போயி ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கக்கூடிய நபர்கள வரிசையா லைன் கட்டி உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் நீங்க என்ன தூய சக்தி? உண்மையிலேயே தூய சக்தியா இருந்தா இது போன்ற நபர்கள் என் கட்சிக்கு வரக்கூடாது. நான் என் கட்சியில சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். இல்ல மாறாக அவங்க வந்து சேர்ந்தாலும் பரவால்ல. நீங்க வந்து சேர்றதா சேருங்க. ஆனா இடைத்தேர்தல்ல உங்களுக்கெல்லாம் இடம் கிடையாது. கட்சியில நான் பொறுப்பு போட மாட்டேன். நீங்க எந்த அளவுக்கு யோக்கிய சிகாமணிகளா இருக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு 2, 3 வருஷம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது பொறுப்பு குடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க உண்மையிலேயே தூய சக்தின்னு நம்ம நம்பலாம். ஆட்சிக்கு வந்து 50 நாள் ஆச்சு. மக்கள் சார்ந்த, மக்கள் நலன் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்தை இவங்க செஞ்சிருக்கிறாங்களா? எத்தனை வாக்குறுதிகள் குடுத்தாங்க? அதுல ஏதாவது ஒண்ண நிறைவேத்துறதுக்கு இந்த அரசாங்கம் குறைந்தபட்ச முயற்சியாவது எடுத்திருக்குதா? நிர்வாகம் அப்படிங்கிறது இன்னைக்கு பேரலைஸ் ஆயிருக்கு.
அத மூடி மறைக்கிறதுக்கு தான் இல்லாத பொல்லாத அவதூறுகளையும், குற்றச்சாட்டுகளையும் சொல்லி தினம் ஒரு நியூஸ், தினம் ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ். அத வச்சு சோசியல் மீடியாவ மேனிபுலேட் பண்ண வேண்டியது. ஊடகங்களும் இவங்களுக்கு சார்பாக எந்த நியூஸ பேசணும், எந்த நியூஸ் மக்கள் கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறத மட்டும் தான் பேசுவாங்க. 50 நாள்ல 8 ஆணவ படுகொலை நடந்திருக்கு. ஏதாவது ஒரு ஊடகம் பேசுதா? விவாதம் நடத்துதா? அமோனியா கசிவுனால கிட்டத்தட்ட 20 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. எந்த ஊடகமாவது பேசுதா? எந்த ஊடகமாவது அரசிடம் கேள்வி கேட்கிறதா? தினம் தினம் சோசியல் மீடியாவ திறந்தாலே பெண்களுக்கு எதிராகவும், குழந்தைகளுக்கு எதிராகவும் பாலியல் குற்றச்சாட்டுகள், வன்முறைகள்னு செய்திகள படிக்கிறோம். எந்த மீடியாவது அரச கேள்வி கேட்டிருக்குதா? மாற்றம் வேணும் அப்படின்னு யாரெல்லாம் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டீங்களோ, அவங்க தான் முதல்ல இந்த கேள்விகள எழுப்பணும். மாற்றம் வேணும்னு தானே சார் உங்களுக்கு ஓட்டு போட்டோம். முதல் 6 மாசம் உங்களுக்கு டைம் குடுக்குறோம்னு சொன்னோம்ல. ஒரு நல்ல சிறப்பான, நேர்மையான நல்லாட்சி எங்களுக்கு குடுத்தீங்கன்னா, உங்க மேல இருக்கிற நம்பிக்கை எங்களுக்கு அதிகமாகும். இடைத்தேர்தல் வரும்பொழுது, நீங்க யார் நிக்க வச்சாலும் அவங்களுக்கு ஓட்டு போட்டு போறோம். எங்களுக்கு தேவை நல்ல ஆட்சி தானே! ஆனா, நிர்வாகத்துல கவனத்த செலுத்துறத விட்டுட்டு, இப்படி எங்கேருந்து யார தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு குதிரை பேரத்துல ஈடுபடக்கூடியவர்கள் என்ன மாற்றத்த குடுப்பாங்க? இது கிட்டத்தட்ட சங்கி மாடல் தான். மக்கள் நலனோ, இல்ல மக்கள் முன்னேற்றத்திலோ அவங்களுக்கு கவலை இல்ல. எப்பவுமே எலக்ஷன நோக்கி மட்டும் தான் அவங்களுடைய கவனம் இருக்கும். தேர்தல்ல எப்படி வெற்றி பெறணும்? ஆட்சிய எப்படி பிடிக்கணும்? அதிகாரத்துக்கு எப்படி வரணும்? அதுக்கு என்ன வேணா செய்யலாம் தப்பில்ல. அப்படிங்கிற அதே சங்கி மைண்ட் செட்ல தான் இவர்களும் வேலை செய்கிறார்கள். இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, தாவேகா தூய சக்தி எல்லாம் இல்ல. இவங்களும் அதே குட்டையில ஊறிய மட்டைகள் அப்படிங்கிறது தெளிவா நன்றி. வணக்கம்.